எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. ஒரு இசையமைப்பாளரோட ஈவெண்ட்டில் போகும்போது அவங்களோட இசையில் பாடின பாட்டு மட்டும்தான் என்னால் பாட முடியும். இது எனக்கு சுதந்திரம். நான் எல்லா இசையமைப்பாளர் பாட்டையும் பாடலாம், என்னுடைய பாட்டையும் பாடலாம். அதனால் கூடுதலாக ஸ்பேஸ் கிடைக்கும். 10 வயசுலேருந்து கரகாட்டத்தில் இருந்தேன். 25 வருஷம் ஃபுல்லாக அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இது வரைக்கும் தான் மொத்தம் 37 வருஷம். எல்லா படத்தில் நிறைய படத்தில் பாட வச்சிருக்கிறிய, எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், அப்படியே காமெடியாக நடிக்க வாய்ப்பு கொடுங்க. சிரிச்சார். அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு தான் சார் கேட்கணும்னு இருந்தேன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, நான் அப்படியே உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்து திண்டுக்கல்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அந்த பாட்டு திண்டுக்கல் சாரதியில் 2007. அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் 2013 தான் வரீங்க. அப்படிங்கும்போது ஏன் அந்த இடைப்பட்ட காலம்? அந்த பாட்டு நான் பாடினேன்னு மக்களுக்கு தெரியாதுல்ல. அது கருணாசனம் பாடினதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சந்தித்த ஒரு அவமானம்? கரகாட்டத்தில் ஆட போகும்போது நான் மட்டும்தான் ஆட போவோம், குடும்பத்தையே பேசுவாங்க, எல்லாத்தையும் சொல்லி பேசுவாங்க. அப்போ பார்க்காத அவமானமா? அதுக்கப்புறம் என் மனைவி பாவடையை கட்டிக்கிட்டு நாங்கள் ஆடி அவ்வளோ மக்களை சந்திச்சிருக்கோம். அப்போ பார்க்காத அவமானங்களா? எத்தனை பேர் பஸ்ஸில் கையோட்டு, எத்தனை பேர் நான் அடிச்சிருப்பேன், எத்தனை பேர் என் காது படவே அந்த. வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? கருப்பாக இருக்கேன். எப்படி நலமாக இருக்கீங்களா அப்படி கேட்டேன். ராகுல், நான் நல்லா இருக்கேன். முதல்ல நான் சினி உலகம் குடும்பத்தார்களுக்கும் ரசிகர்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடவுளுடைய அனுகிரகம், மக்களுடைய ஆசீர்வாதம் நல்லா போயிட்டுருக்கு. அண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டூடியோ சூப்பராக இருக்குண்ணே, ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ். நன்றி நன்றி. ரொம்ப இது எப்போ ரெடி பண்ணது? இது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸில் சாங்ஸ் நிறையா ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒன்றுக்கு நம்ம ஒரு ஸ்டுடியோவாக தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம அந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த சாங்லாம் பாடும்போது அவங்களும் ஸ்டுடியோ கேட்கும்போது நம்ம அதனாலே சில பாடல்கள் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. மெயினாக ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் ஒர்க்குக்காக நான் வாங்கினேன், அந்த ஸ்டுடியோவை செட் பண்ணேன். நானும் அடிக்கடி கம்போஸ் பண்ணுறவன், எனக்கு கீபோர்டு வச்சு கம்போஸ் பண்ண தெரியாது, கேள்வி ஞானத்தில் பண்ணுறவனா. அதனால் ஒரு ஸ்டுடியோ செட்டப் இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ சாங் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டுடியோவுக்கும் ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ்க்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் இதை பண்ணியிருக்கிறேன். இப்போ பொதுவாக மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னாலே ஒன்று ஹார்மோனியம் இல்லை அந்த கீபோர்ட் அப்படிலாம் இருக்கும்லண்ணே. உங்களோட இதுனா என்னண்ணே? இங்கே கீபோர்டு இருக்குது, கீழே பையன் ட்ரைனிங்காக வச்சுருக்கிறோம், ரெக்கார்டிங்கை மட்டும் கொண்டு வருவோம். நம்மளுக்கு தான் கீபோர்டு வாசிக்க தெரியாதுல்ல, மறுபடியும் மியூசிக் கற்றுக்கல, கேள்வி ஞானம் தான். ஆனால் ஒரு 4-5 படம் மியூசிக் பண்ணியிருக்கோம்ல. ஆமாண்ணே. ஆனால் மியூசிக் டைரக்டர்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டுடியோ இருக்கணும்ல. அந்த ஸ்டுடியோ பேசிக்கலி செட் பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு இப்போ வந்தது நல்லா தான் இருக்குது. இப்போ நான் செட் பண்ணி 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் ஒரு 7 பாட்டு போல் பண்ணிட்டேன் கம்போசிங். அவ்வளோ சவுண்ட் இன்ஜினியர் கூப்பிட்டு வச்சு நான் அப்படியே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு லைவ் கொடுத்து அது ஒரு பாட்டாக்கி வெளியில் உலக விடலாம். ரொம்ப சௌரியமாக இருக்குது, ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னு தான் அந்த இங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் வெளியில் க்ரீன்பர்ட் ஸ்டுடியோவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே முழுக்க ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸோடைய படைப்புக்காகவும், மற்றபடி யாராச்சும் நண்பர்கள் யாராச்சும் உதவின்னு கேட்டாங்கனாலும் சரி, இல்லை அவங்க ஒர்க்குன்னு கேட்டாலும் சரி, என்னால் முடிஞ்சது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம்னு பண்ணியிருக்கேன். சூப்பர்ண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் என்ன கீபோர்டு வாசிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, கேள்வி ஞானத்தில் தான் நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட மியூசிக்ஸை பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா உரியடி, அந்த உரியடியில் பிஜிஎம், மானே சாங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போவுமே. ஆனால் எனக்கு கேட்கணும்னு தோணுது, அந்த பாட்டை பாடி கேட்ட முடியுமா? தனனா 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 தானா 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 யோ 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 சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடிமானே மானே உன்னை உறவன நினைச்சேனே, உன்னைத்தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே. சூப்பர்ண்ணே. ஆனால் கேட்ட உடனே ஒரு பொதுவாக போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இடையில எதுவும் தடையில இல்லை, அதனால தான். நம்ம பேசிக்கலாகவே நம்ம நாட்டுப்புற கலையிலேருந்து கராட்ட கலையிலேருந்து வந்ததுனால சுற்றி ரசிகர்களை வச்சுக்கிட்டு நடுவில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வளர்ந்து வந்தவங்க.
திடீர்னு கேட்பாங்க ஆன் ஸ்பாட்டில், அந்த பாட்டை பாடு, இந்த பாட்டை பாடு, அவரை பற்றி பாடு, இவரை பற்றி பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆன் ஸ்பாட்டில் பாடுற விஷயங்கள் தானே இது. கண்டிப்பாண்ணே. இது நம்ம பாடுறதா நம்ம தொழிலுங்கிறப்ப நம்ம பாட சொன்னால் பாட வேண்டியது தானே. எங்கே பாட மாட்டோம் அப்படின்னா, இந்த ஏதாச்சும் நம்ம கடை வீதிகளுக்கு போயிட்டு இருக்கும்போது, இல்லை வெளிநாடு பயணங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து நின்றுக்கிட்டு அங்கே வந்து கூட்ட நெரிசல் நின்றுக்கிட்டு அங்கே வந்து பாடுன்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல பாடுறது அந்த இங்கே ஒருத்தர் பாட சொல்லுவாங்க, அப்புறம் அங்கே ஒருத்தர் பாட சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் மன இதாக அது வருத்தமாக. கண்டிப்பாக. மற்றபடி பாட்டை எங்கே பாடணுமோ இங்கே நான் கண்டிப்பாக பாடிடுவேன். நான் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எல்லாருமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது கோயம்புத்தூரில் உங்களோட ஒரு கான்சர்ட், சோலோ கான்சர்ட் நடக்க போகுது. ஆமாம். எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கண்ணே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். நிறையா கான்சர்ட்டுக்கு நான் போய் பாடிக்கிட்டு இருக்கிறேன். இமான் சார் கான்சர்ட்டுக்கு போயிருக்கேன், அனி சார் கான்சர்ட்டுக்கு போயிருக்கேன், சந்தோஷ் சார் கான்சர்ட்டுக்கு போயிருக்கேன், பிரதீப் அவங்க கான்சர்ட்டுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி நிறையா இண்டிவிஜுவலாக உள்ள கான்சர்ட்டுக்கு நிறைய கான்சர்ட்டுகளுக்கு போயிருக்கேன். அது நான் ஒரு பாடகராக போயிருக்கேன். இப்போ இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடகர்கள் எல்லாருமே மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பாடகர்கள். அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு நடுவில் நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டை பண்ணுற பிக்பல் மீடியா ஒர்க்ஸ் ரெட்ரோ ஃபெஸ்ட்டுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கோயம்புத்தூருக்கு நிறைய முறை வந்திருக்கிறேன். நான் நிறைய பெரிய பெரிய அரசு விழாக்களுக்கெல்லாம் வந்திருக்கிறேன். அனிசாருக்கு ஈவெண்ட்டு கூட அங்கே நான் ஒரு தனியாக தான் வந்திருந்தேன். ஒரு பாட்டு பாடியிருந்தேன். இந்த இதில் வந்து நான் அங்கே லீடில் நிற்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இப்போ ஒரு இசையமைப்பாளரோட ஈவெண்ட்டில் போகும்போது அவங்களோட இசையில் பாடின பாட்டு மட்டும்தான் என்னால் பாட முடியும். இது வந்து எனக்கு சுதந்திரம். நான் எல்லா இசையமைப்பாளர் பாட்டையும் பாடலாம், என்னுடைய பாட்டையும் பாடலாம். அதனால் கூடுதலாக ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த கோவை மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் இந்த ரெட்ரோ ஃபெஸ்ட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஓகேண்ணே. உங்களோட எல்லா பாட்டுமே பாடலாம், நீங்கள் கம்போஸ் பண்ண பாடலுமே பாடலாம். உங்களோட இந்த பாட்டு என் ஃபேன்ஸுக்கு நான் டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பாட்டை டெடிகேட் பண்ணுவீங்க உங்களோட ஒரு பாடலில்? என்னோட ரெண்டே பாட்டு, ஒன்று மானே மானே, இல்லைன்னா ஓடகர ஓரத்தில். அது ரெண்டு தான் என்னுடைய அடையாளம், நான் மறக்கக்கூடாதுல்ல. இதுதான் நீங்கள் அங்கே கான்சர்ட்டில் டெடிகேட் பண்ண போகிறீங்க ஃபேன்ஸுக்கு? ஃபேன்ஸுக்கு இந்த ரெண்டு பாட்டுமே இருக்கும். டெடிகேட் கிடையாது. நான் பாடியிருக்கிற சினிமாவில் நான் பாடியிருக்கிற ஹிட்டான பாடல்கள், அதோட என்னுடைய தனி ஆவர்த்தன பாடல்கள் எல்லாமே இருக்கும். மற்றபடி அவங்களோட இணைஞ்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சேர்த்து நான் பண்ணுவேன். ஓகேண்ணே. மொத்தத்தில் அந்த ரெட்ரோ ஃபெஸ்ட் ஈவெண்ட் பார்க்க வர்றவங்க முடிச்சு போகும்போது ஒரு திருப்தியாக போகிற மாதிரி உண்டானதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நடத்துவோன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாண்ணே. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கான்சர்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது உங்களால் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் பிஹைண்ட் த சீன்ஸ், ஸ்டேஜுக்கு பின்னாடி, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு கான்சர்ட்டில் இது என்னால் மறக்கவே முடியாது கான்சர்ட் அனுபவம் அப்படின்னா என்ன அனுபவம் சொல்லுவீங்க? அது வந்து இந்த ரெட்ரோ ஃபெஸ்ட்டில் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகேண்ணே. இல்லை இதற்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ரெட்ரோ ஃபெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக ஞாபகம் இருக்கிறது அந்த மாதிரி? இல்லை, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண சிங்கர் பிரதீப் குமாரோட போய் பண்ணியிருந்தேன். நான் பிரதீப் குமார் ஈவெண்ட்டு மலேசியாவில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. 10,000 மக்கள் அந்த அரங்கம் நிறைஞ்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 42 பாடல் அதில் ஃபுல்லாகவே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நான் வந்து ஒரு 26வது பாட்டாக வந்தேன். 26, 27, 28 3 பாட்டு என் பாட்டு. அந்த 3 பாட்டுலேயே அந்த மக்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முதல்ல பிரதீப் குமார் அண்ணன் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு லீடாக போகிறவங்க வந்து அவங்க பேரில் ஈவெண்ட் பண்ண போகும்போது இன்னொருத்தரே அந்த இடத்துல இணைச்சிக்கிறதுக்கு அது பெரிய மனசு வேணும். அந்த மாதிரி என்னை கூப்பிட்டுக்கிட்டவங்க சந்தோஷ் சார், அனி சார், இமான் சார், நான் எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவெண்ட் மலேசியா வண்டியை என்னால் மறக்க முடியல. ஏன்னா இந்த முறை போகும்போது அங்கே நான் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு அங்கேயே ஒரு 4-5 சாங்குக்கு உண்டான அடித்தளமும் போட்டு வந்திருக்கிறேன். மலேசியா மக்களோட கொஞ்சம் நெருக்கமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. அதனால் இந்த ஈவெண்ட்டு இப்போக்கி என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஈவெண்ட் ரெட்ரோ ஃபெஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஈவெண்ட் வர வரைக்கும் அதை என்னால் மறக்க முடியாது. ஓகே. ஏன்னா நம்ம ஏறி இருக்கிற மேடைகள் வந்து என்னோட ஆரம்ப காலத்தில் வந்து இது வரைக்கும் எத்தனை ஆயிரம்னு என்னால் சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு 37 வருஷம் என்னோட அனுபவம் வந்து 10 வயசுலேருந்து கரகாட்டத்தில் இருந்தேன். 25 வருஷம் ஃபுல்லாக அதில் பூர்த்தியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இது வரைக்கும் தான் மொத்தம் 37 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. எந்த மேடையாக இருந்தாலுமே அந்த மேடையில் கடவுளை வேண்டிட்டு அந்த மேடையில் நிற்கிற அதை பார்க்க நிற்கிற ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் என் மனசில் எப்பவும் இருக்கும். என் உடம்புல கடைசி துளி ரத்தம் உயிர் இருக்கிற வரைக்கும் இது நீடிக்கும். மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன அவதாரம் வேணாலும் எடுப்பேன். இந்த ஈவெண்ட்டை பார்க்க வர மக்களுக்கு ஒரு மெசேஜ் நான் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? கேமரா பார்த்து மக்கள்கிட்டே டைரெக்டாக சொல்லிடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. போதுமான வரைக்கும் அந்த
நம்ம ஈவெண்ட்டு முடித்து போகும்போது அந்த அந்த கிரவுண்டில் பார்த்தா பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம நம்மளுடைய குப்பைகளை அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற குப்பை தொட்டிகளில் கொட்டிடுங்க. இது ஒரு முக்கியம். அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பத்திரமா சேஃப்டியாக போய் சேரணும் அப்படிங்கிறது நான் வேண்டுதலாக வச்சுக்கிறேன். மற்றபடி உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் கேரண்டி. ஆனால் இப்போது நிறைய கான்சர்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணே, அதான் 1000 கணக்கில் அப்படி இருக்கும். ஆனால் மறக்க முடியாத ஒரு ஃபேன் மொமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களோட ரசிகர் உங்களை பார்த்து வந்து பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபேன் மொமெண்ட்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா என்னவா இருக்கும்? ஃபேன் மூமெண்ட்டு எப்படி சொல்கிறது, எக்கச்சக்கமா இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு நான் ஆடி பாடும்போது, தம்பி நீ எந்த ஊருப்பா? நான் அந்த தஞ்சாவூர்ண்ணே. உன் பேர் அந்தோனியா? நல்லா ஆடுறப்பா, நல்லா பாடுறியா, இது இதே மாதிரி பண்ணு, உன்கிட்ட கடவுள் கலைமகள் விட்ட நல்லா இறங்கியிருக்கிறாங்க, நீ இதே மாதிரி பண்ணு அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்த்துனாங்கல்ல, அந்த முகம் தெரியாத ரசிகர்கள் தான் என்னை அடிக்கடி என் மனசை வந்து டச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். இந்த நம்ம ராமநாதபுரம் சைடு டிஸ்ட்ரிக்டில் போயிருந்தேன். சிங்கமுனாரி பக்கத்தில் போயிருந்தேன். அங்கே போய் நான் சீஃப் கெஸ்ட்டாக தான் பாட போயிருக்கிறேன். போய் இந்த மானே மானே பாடும்போது அந்த கூட்டத்தில் இருந்த பெண்கள், வயசு பெண்கள், இளம்பெண்கள், கொஞ்சம் வயசான பெண்மணிகள், இங்கிட்டு சின்ன பசங்க, இளவட்டவங்க எல்லாமே சேர்ந்து அந்த பாட்டை என்னோட சேர்ந்து பாடும்போது அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். அது என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அதுதான் நம்ம ஒரு கலைஞனுக்கு தேவை. காசு பணம் பெருசு கிடையாது. ஒருத்தவங்க அந்த பாராட்டுறாங்கல்ல, அந்த பாராட்டு தானே. அந்த பாராட்டை நான் பாடும்போது கூட அவ்வளோ ரசித்து இதாக பாட மாட்டேன். அந்த அளவுக்கு அவங்க முகத்தில் அந்த இதை பார்த்தேன் சார். அப்படின்னு எனக்கு இன்னி வரைக்கும் அதுவும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது. அந்த பெண்கள் முகம் இன்னும் அப்படியே மனசில் இருக்குது. அந்த குழந்தைங்க, அந்த ஸ்டேஜ் அமைப்பு எப்படி உட்காந்துருந்தாங்க, நான் மைக் அப்படி வச்சு பாடிட்டு அங்கிட்டு வச்சவொடனே அவங்க பூப்பதியம் பாடுறாங்க, செம்மையா சுதி மாறாமல் பாடுறாங்க. அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன், எப்போவுமே அதான் சொல்லுவேன். நான் ஒரு வெற்றியை முடிச்சதுக்கப்புறம் அந்த வெற்றியை நினைக்க மாட்டேன், ஒரு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பேன். அதான் என்னுடைய பாதை. நீங்கள் வந்து பாடல் பாடுறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணும்போது மியூசிக் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ வந்தது? ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். நான் நாட்டுப்புறத்தில் பாடும்போது நாட்டுப்புற பாட்டு கம்போஸ் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு நிறைய ஐடியா வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு நான் அப்பப்போ பண்ணுறத காசு இருக்குதா இல்லையா, எப்படியோ ஒன்று பணத்தை ரெடி பண்ணி நான் கேசட் போட்டு அதை வந்து நானும் ஒரு பாடகனாக வளரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பாடகர்களுக்கும் பாடலை கொடுத்து அவங்களே வளர்க்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு கொஞ்சம் காமெடியாக நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜிகர்தண்டாவில் வந்து அறிமுகமான கார்த்திக் சுப்ராஜ் சார், நான் அவரை அறிமுகப்படுத்தி விட்டது சந்தோஷ் நாராயணன் சார். அப்போ அதில் நடித்தவர் பாபி சிங்கம். அப்போ அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து வல்லவனுக்கு வல்லவன் ஒரு படம் பண்ணுறாரு. விஜய் தேசிங்னு ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுறாரு. அதில் வந்து என்னை பாடுறதுக்காக மியூசிக் வந்து ரகு தீட்சித் பண்ணார். அதுக்கு வந்து பேக்ரவுண்டு மியூசிக் வந்து அஜீஸ் பண்ணியிருப்பாப்புல. அதில் வந்து எழுதி பாடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ டைரக்டரும் வந்திருந்தார். அவர்கிட்ட எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்துட்டு அன்னைக்குன்னு வேடிச்சிட்ட கட்டிட்டு போயிருந்தேன். அவர் வசந்தன்கோ ஒரு மாதிரி நாடு போட்டு பட்டக்கரை துண்டை போட்டு போயிருந்தேன்னா, இதே மாதிரி நல்லா இருக்குது, உங்களுக்கு நான் கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சொன்னது மாதிரியே எனக்கு வந்து அதில் வல்லவனுக்கு வல்லவனில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக அவர் சங்கிலி முருகன் பையனை நடிக்க வச்சார். அதில் நான் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை வந்து நான் மைக்கில் பேச சொன்னார். நான் அதை வந்து ராகமாக போட்டு தப்படிச்சுக்கிட்டே அப்படி பாடிருந்தேன்ல, அப்போ நீங்கள் நல்லா பாடுறீங்களே, பாட்டெலாம் கம்போஸ் பண்ணியிருக்கலான்னு கேட்டார். அப்போ என் சாங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட அனுப்பிவிட்டேன். கேட்டு அடுத்த படம் வைரின்னு ஒரு படம் அவர் டைரக்ஷன் பண்ணார். அதில் வந்து நீங்கள் மியூசிக் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு பயம், சார் எனக்கு என்ன சார் என்ன போய் மியூசிக் போட சரியா, நான் மியூசிக் அந்த ஃபோக் சாங் தான் பண்ணியிருக்கேன், சினிமாக்குன்னு பண்ணதில்லை, இன்னும் அந்த பேக்ரவுண்டு மியூசிக்லாம் என்னென்னு கூட எனக்கு தெரியாது, இது வரைக்கும் உள்ளே போய் பார்த்ததில்லை, உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கள். பயந்துக்கிட்டு தான் ஏற்றுக்கிட்டு அவருக்கு நான் ஒரு சில பாடல்கள் அனுப்பினேன். அவர் ஆப்ஷன் கேட்டார், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அனுப்புனேன். அந்த 2 சாங்ஸ் ஓகே ஆனிச்சு. அப்புறம் அவர் எழுதியிருந்த லிரிக்காக சாங் பண்ண சொன்னார். அதுக்கு நான் கம்போஸ் பண்ணி அனுப்புனேன். அதுவும் அவருக்கு பிடிச்சிருச்சு. அது நாளையுமே வச்சு அந்த படம் ஃபஸ்ட்டு பண்ணேன். 2வது படம் எம்ஜிஆர் மோகனும் அதே மாதிரி தான். முதல்ல அவர் வருத்தப்பட வாலிபர் சங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு என்னை பொன்ராம் சார். அப்போ நான் போகும்போது, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். பாட்டு எழுதி பாடணும் சொன்னால் யார் மியூசிக் அப்படின்னு கேட்டேன். இமான் சார் சொன்னா, ஐயா நான் முதல்ல அவர் இசையில் நான் பாட போகிறேன், ஐயாவோட இசையில் பாட போகிறேன், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் பாடினேன். 2வது ரஜினி முருகன் வரும்போது அது மாதிரி எழுதி பாட சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ சரி பாட்டு எழுதிட்டு போனேன். அந்த பாட்டு வந்து படத்தில் வரலை, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 3வது இந்த படத்தை கூப்பிட்டாரு எம்ஜிஆர் மோகனுக்கு. நான் அது மாதிரி போனேன்னா, சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன நினப்பில் வந்திருக்கீங்கன்னு. சார் எல்லா படத்துலையும் நிறைய படத்தில் பாட வச்சுருக்கிறிய,
எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், அப்படியே காமெடியாக நடிக்க வாய்ப்பு கொடுங்க. சிரிச்சார். அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு தான் சார் கேட்கணுன்னு இருந்தேன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க சார். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் அப்படியே உட்காந்துருக்கேன். என்னோட அசிஸ்டண்டாக என்னோட மேனேஜராக வந்திருக்கிறவர் ஒரு கண்ணு கலங்கிருச்சு. அவருக்கு சிகான்னு ஒருத்தர் கண்ணு கலங்கிருச்சு. உண்மையா அது நெசமா அப்படின்னு. சார் என்னால் முடியும், நம்புறீங்களா நீங்கள்? உங்களால் முடியும், பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எம்ஜிஆர் மகன். அதுக்கப்புறம் அம்பு நாடு 9க்கு பண்ண ஒரு படம். அதில் 2 பாட்டு, ஒன்று பிரதீப் பண்ணியிருப்பாரு, ஒன்று நான் பண்ணியிருப்பேன். அந்த இது மூணாவது படம். அப்புறம் 4வது படம் வந்து குயிக்கோன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. 4வது படம். இப்போ 5வது படம் போயிட்டு இருக்கு. என்னை வந்து இந்த அளவுக்கு இசையமைக்கிற அளவுக்கு என்னைய என்னைய வடிவமைச்சாங்கல்ல அன்றைய இசையமைப்பாளர்கள், அவங்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும். நான் ராஜா சாருடைய தீவிர பக்தன். அவர் பாட்டை கேட்டு அதிகமாக வளர்ந்தவன். எம்எஸ்வி ஐயா, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க நிறையா மியூசிக் பழைய பாடல்கள் எல்லாமே நான் கேட்டு ரசித்து என் ரத்தத்தில் அந்த இது உள்ளே இறங்கினதுனால தான் என்னால் மியூசிக் கம்போஸ் பண்ண முடியுது. அதனால் இந்த இதுக்கு வந்து இந்த பெருமைக்கு என்னை பார்த்தா அப்பா அம்மாவுக்கும், என்னை படைத்த கடவுளுக்கும், என்னை உருவாக்கின இசையமைப்பாளர்களுக்கும் அவங்களோட பாதத்தில் தான் இந்த நன்றியை வைக்கணும். வேறு சொல்ல தெரியல. ஆரம்ப காலகட்டங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து திண்டுக்கல்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அந்த பாட்டு திண்டுக்கல் சாரதியில் 2007. அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் 2013 தான் வரீங்க. அப்படிங்கும்போது ஏன்னு அந்த இடைப்பட்ட காலம்? அந்த பாட்டு நான் பாடினேன்னு மக்களுக்கு தெரியாதுல்ல. அது வந்து கருணாசனம் பாடினதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆமாம். அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடி நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி போய் சோசியல் மீடியாவில் ப்ரமோஷன் பண்ணணும், எப்படி பத்திரிகை ப்ரெஸ் மீட்லாம் எப்படி வைக்கணுங்கிறது எனக்கு யாருமே எனக்கு தெரியாது அது. அதனால நான் பாடினது வெளியிலே தெரியலை. எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒன்று ஆடியோ ரிலீஸில் வந்திருந்தா கூட அதில் நான் தெரிஞ்சிருப்பேன். நான் தான் பாடினேன் அப்படின்னு. ஆடியோ ரிலீஸுக்கு நான் இப்போ வரல. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இது வரைக்கும் கூட அந்த திண்டுக்கல் சாரதி பாட்டு நான் தான் பாடினேன்னு நிறையா பாதி பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது முழுக்க கருணாசனை பாடினது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இருந்துச்சு. இந்த இடைப்பட்ட காலம் வந்து எனக்கு ஒரு சைடு வந்து எனக்கு நம்ம என்னடா ஒரு ஹிட்டுப்பாட்டு கொடுத்து நம்ம அடுத்து வளர முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருந்தாலும் கூட அந்த ஏக்கத்தை தாக்குனது என்னுடைய தாய்க்கலை இண்டிபெண்டன்ட் மியூசிக். அதே நேரத்தில் தான் நான் கருணாசனனை எப்பொழுது பார்த்தனோ, சின்ன பொண்ணக்கா சொல்லி எப்போ கருணாசனனை பார்த்தனோ அதே வேளையில் தான் பால் ஜேக்கப் சார் சந்தித்தது, தர்புக சிவா நாங்கள் சந்தித்தது, நான் எல்லாமே அப்போ தான் அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் பேண்டு லாப்பங்கள்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த இதில் போய்கிட்டு இருந்ததுனால சோசியல் மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து எனக்கு உதவியாக இருந்துச்சு. இந்தியாரத்தில் வந்து ஓடகர ஓரத்தில் பண்ணது. அதுக்கப்புறம் உசாவுது பாமாவோட நாங்கள் அந்த வண்டியில் நெல் வரும் பாட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் லாப்பங்களில் நிறையா பண்ணிவிட்டு அப்புறம் உசாவுது பாமாவோட பண்ணோம். இந்த மாதிரி நிறையா அந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து நிறையா முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகளை எனக்கு அந்த இடத்துல பிரித்து கொடுத்துச்சு. இன்னும் என்னென்ன சினிமா மட்டுமே யோசிக்காமல் இண்டிபெண்டண்டாகவும் யோசிக்கிறதுக்கு அப்போ தான் எனக்கு இண்டிபெண்டன்ட் உலகம் எவ்வளோ பெருசு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சூதுகோமில் காசு பணம் தொட்டில் நான் காணாப்பலான பண்ணது, அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ரெண்டு ஒரு படத்தில் வந்தது, வருத்தப்பட வாலிபர் சங்கம், இதெல்லாம் வந்து தான் என்னை அப்படியே தூக்கி விட்டது. இப்போ அந்த பேட்டியில் சொல்கிறதுக்காச்சும் உனக்கு ஏதாச்சும் வார்த்தைகள் வேணும்ல, அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன், நான் இந்த இத்தனை வருஷம் வாய்ப்பு தேடினேன் அப்படி சொல்கிறதுக்கு கடவுள் என்னமோ கொடுத்துருப்பார் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நான் கோயம்பேட்டில் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து படுத்து கிடந்து இங்கே வாய்ப்பு தேட போகும்போது எங்கேயும் எந்த ஆஃபீஸில் போய் வாய்ப்பு தேட மாட்டேன். கை நிறையா பணம் இருக்கும், இந்த கையில் 50,000 இந்த பாக்கெட்டில் 50,000 இருக்கும், நகை வச்சுருப்பேன். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்து கிடப்பேன். எனக்கு எங்கேயும் தங்கணும்னு தெரியாது, ரூம் போட்டு தங்குறதுக்கு தெரியாது. அங்கே என் ஒய்ஃபோட இருந்துட்டுப்பேன். மெட்ராஸில் புதுசு நம்ம ரூம்லாம் போட்டு தங்க கூட ஒத்தையில் அப்படின்னு கோயம்பேட்டில் போய் படுத்துறது. காலைல 4 மணிக்கு போலீஸ் எழுப்பிவிடுவாங்க. அதோடு எந்திரிச்சு அங்கே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வடபழனியில் வந்து இறங்கி அப்படியே சாலிகிராமத்தில் அப்படியே கடத்தூரில் போகிறது. யாராச்சும் டிவியில் நாடகத்தில் இல்லை படத்தில் சைடு ரோல்ன்றவங்க பார்த்துட்டுன்னா டீ கடையில் போய் அவங்கள்ட்ட போய் அண்ணே உங்களை அந்த படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே போயிடும். இப்படியே நிறைய போயிடுது. ஆனால் ஆஃபீஸுக்கெல்லாம் போய் ஏறி தேடினதெல்லாம் கிடையாது. எந்த நம்பிக்கையில் இங்கே நான் சென்னைக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இன்னும் ஆச்சரியமாகவே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு உள் மனசு, நீ ஓடிக்கிட்டே இருறா, தேங்கி நிற்காத, தேங்கினா அந்த நீர் வந்து சாக்கடையாயிரும், ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நீர், நீ அப்படியே ஏறான்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக. ஆமாம், அதனால் அந்த இடைப்பட்ட காலம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஆரம்பத்தில் நம்ம ஃபேஸ் ரிவீலாவில் நம்ம வாய்ஸ் மட்டும் வந்ததுனால நம்ம பெருசாக ஃபேம் ஆகலை. அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக இப்போ அடுத்த படத்தில் பாட்டிலே வீடியோலேயே வந்துட்டா என்ன, ஏன்னா நிறைய சிங்கர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை டேரக்டரே சொன்னாங்களா இந்த பாடலில் நீங்களும் வரலாம் வீடியோவில் அப்படின்ற மாதிரி? இல்லை, அவங்கள கூப்பிட்டது தான். நான் நண்பர்கள்ட்ட தான் வாய்ப்பு கேட்டேன் நடிக்கிறதுக்கு. அந்த பாட்டு போடும்போது அந்த பாட்டில் இவங்களும் இருக்கட்டும்னு அவங்க ஐடியா பண்ணியிருக்கலாம். அதனால தான் காணாபலன் வந்து நானும் வந்தது. அதுக்கப்புறம் வண்டியில் இருக்கும் அது மாதிரி தான் அது டைரக்டரை கூப்பிட்டது. அது வந்து
அது ரொம்ப கிடாரியில் அது ரொம்ப ஃபேமஸ்ண்ணே அந்த பாட்டு. டைரக்டர் கூப்பிட்டது சில விஷயங்கள் நான் கேட்டு கிடச்சி, நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்காம கிடச்சிருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஒவ்வொரு சிங்கர்ஸையும் தேடி போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் உங்களை தேடி வரதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ஸ், அந்த ஒரு பேஸ் வாய்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று சூப்பராக இருக்கும். மியூசிக் டைரக்டர்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கண்ணே, ஏன்னா இதுதான் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் எனக்கு வேணுண்ணே இந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? அந்தோனின்னு கூப்பிடுறவங்க அந்தோனின்னு கூப்பிடுவாங்க, ஃபோக் மார்லின்னு கூப்பிட்றவங்க ஃபோக் மார்லின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 100க்கு 90 99% மியூசிக் டைரக்டர்ஸ் என்கிட்ட கேட்குறது நீங்களா பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஆனால் இப்போது ஒரு ஃபோக் அப்படின்னோடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களாம் கூப்பிட்டாங்க. அப்படி இப்போ இமான் சார் இவங்களாம் ஓகே. இப்போ அனிருத் அப்போ தான் வந்துட்டு பீக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு, யங்ஸ்டர். அவர் வந்து பேட்ட படத்தில் ஆஹா கல்யாணம் அந்த பாடலுக்கு கூப்பிட்டு பாடுனார். அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? அனுபவம் முன்னாடி எங்களுக்குள்ள நட்பு இருக்குல்ல, காக்கி சட்டையில் வந்து இந்த பட்டுக்கிட பாட்டுக்கு அதான் முதல் பாட்டு. அப்போ எழுதி பாட சொன்னார், எழுதி பாடினது அந்த பாட்டு. அப்போ எங்களுடைய அந்த வைப்பு பிடிச்சி போச்சு, 2 பேருக்குமே செட் ஆயிடுச்சு. அடுத்த பாட்டு சொடக்கு மேலே கொடுத்தாரு. சொடக்கு அப்புறம் 3வது பாட்டு தான் பேட்டையில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 4வது டிப்பட்டப்பம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ எவ்வளவோ படங்கள், எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ பீக்கில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்னு எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஒர்க் பண்ணும்போது இந்த ஹீரோ இருக்க படங்களில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாண்ணே உங்களுக்கு? இருக்கா? ரஹ்மான் சாருக்கு தனியாக ஒரு சாங், ஏன்னா ராஜா சாருக்கு பாடணும்னு என் வாழ்நாள் தவமாக இருந்தேன். வெளில ஃபோட்டோ பார்த்தேன் பெருசாக அவர் கூட. ஆமாம், நான் ஒரு என்னோட இசை கடவுள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அவர் ஒரு படத்தில் 4 படத்தில் பாடிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ரஹ்மான் சார் படத்தில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன் நான், பம்பா பாக்கியராஜம் சர்வம் தாளமயத்தில். தனி பாட்டு எப்போ கிடைக்குன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இசையமைப்பாளராக இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ரஹ்மான் சார்கிட்ட, ஹிந்தியில் வந்து அமித் திருவை சாருடைய மியூசிக்கில் ஹிந்தியில் பாடணும் அப்படிங்கிறது ஆசை. மற்றபடி கன்னடத்தில் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரில் பாடிக்கிட்டு தான் இருக்கோம், மலையாளத்துலேயும் பாடிக்கிட்டு தான் இருக்கோம், தெலுங்குலேயும் பாடிக்கிட்டு தான் இருக்கோம். ஹிந்தி பாடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஆசைலாம் பெருசாக கிடையாது. நான் ஆசைப்பட்டேன்னா வந்து என்னோடய ஆசைலாம் என்னோடய கடைசி கால ஆசை தான். நம்ம நல்லா சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருந்துட்டு நம்மளால் ஒரு இதில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு ஒரு 20-25 ஏக்கர் இடத்த வாங்கிட்டு அந்த இடத்து நடுவில் ஒரு ஆதரவற்ற ஒரு முதியோர் எல்லாம் ஆரம்பித்து, நம்ம அப்பா அம்மா பார்க்க முடியல, பிள்ளைங்களெல்லாம் கைவிடப்பட்ட அந்த அப்பா அம்மா ஆதரவற்றவர்களை கொண்டாந்து உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லது கிட்ட செய்யணும், விவசாயம் பார்க்கணும், கால்நடைகள் வளர்க்கணும். இதுதான் என்னோடய ஆசை. அடுத்த தலைமுறைக்கு ஒரு கலாச்சார தூதுவனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரத்தத்தால் எழுதி வச்சுட்டு போகணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், பெரிய விஷயம்ண்ணே நீங்கள் இவ்வளோ இப்போ சொன்னது எல்லாமே. ஆனால் இப்போது தமிழில் பாடுறீங்க, வெவ்வேறு லாங்குவேஜஸ் கன்னடத்துலலாம் போய் பாடுறீங்க, கன்னடத்தில் தெலுங்குல எப்படி நான் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? அந்த லாங்குவேஜ் எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? அதில் உங்களோட அந்த நேட்டிவிட்டியான வாய்ஸ் எப்படி போய் வைக்கிறீங்க? நம்மளுக்கு மொழி தெரியாட்டாலும் இசைக்கு வந்து இனம், மொழி, ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது மியூசிக்கு, சரிங்களா? அப்போ அந்த ஒரு 10 மலையாள ஒரு ஒரு உதாரணத்துக்கு மலையாள பாட்டுன்னு வச்சுக்குவோம். மலையாள பாட்டை நம்ம பாட போகிறோம், அந்த நம்மளுக்கு இப்போ அந்த வார்த்தை தெரியாது, அதை நம்ம தமிழில் எழுதி வச்சுக்கிடுவோம். தமிழில் எழுதி வச்சுக்கிட்டு ப்ரொனன்சியேஷன் வார்த்தைகள் ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா மியூசிக் டைரக்டர் கேட்டு வாங்கிடுவார். டியூன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டியூன் வந்து அந்த கதை வந்து அந்த சோகமான சுச்சுவேஷனில் வருதா அப்படின்னா அவங்க சோகமாக தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூனை நம்ம உள்வாங்கினாலே போதும். அது உள்வாங்கிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஸ்டைலில் இம்ப்ரூவேஷன் என்ன பண்ண முடியும், அவங்க இப்படி இம்ப்ரூவேஷன் பண்ண நம்மளோட இது. ஸோ டியூனு வார்த்தைகள் எல்லாமே அவங்க பண்ணி வைக்கிறது தானே, அதை போய் நம்ம இம்ப்ரூவேஷன் மட்டும் பண்ண போகிறோம். முடியலனாலும் அவங்க எதிர்பார்க்குறது என்ன, ஒரு பாடகர்கிட்ட 100க்கு ஒரு 80% நம்ம கொடுத்தோம்னா கூட அவங்க 20% மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நம்ம 100க்கு 100 கொடுக்க முயற்சி பண்ணுவோமே, அதையும் கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே இம்ப்ரூவைஸ் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு முயற்சி தான். ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம மறந்துடுவேன், கடவுளை பாதுகாப்பா அவரு உள்ளம் ஃபுல்லாக கடவுள் தான் இருந்துகிட்டு இருப்பார். அது எந்த கடவுள்னு தெரியாது. இல்லை கையில் சிலுவை வச்சுருக்காரா, தலையில் கிரீடம் வச்சுருக்கிறாரா, நிலா வச்சுருக்காரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னை நான் வணங்குற கடவுள்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவேன். ஓகே, மற்றபடி அவ்வளோதான். பாக்கி எல்லாமே இசையமைப்பாளர்கள் தான், அவங்க தான் படைப்பாளர்கள், அவங்க தான் அந்த பிரமாக்கள், எங்களை மாதிரி உள்ள படைக்கிற பிரமாக்கள். நான் இந்த மாதிரியான அவமானங்களையும் நான் சந்திச்சிருக்கேன், நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கேன், நீங்களும் வர முடியும் அப்படின்னா நீங்கள் சந்தித்த ஒரு அவமானம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அதுதான் சொல்லல, 90% அவமானங்களை தான் நான் சந்திச்சிருக்கேன். நான் சின்ன பிள்ளைய ஒரு மாதிரி இருப்பேன், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சரியா? கவனிக்கோட ஒரு மாதிரி மூக்களையும் காதலையும் ஒழிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே கண்ணை கரையான மண்ணுக்குள்ளே புழுதிகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆற்று தண்ணிக்கிலே கடந்து மீன் பிடிச்சிக்கிட்டு தெரிவேன். ஒரு மாதிரி விழுத்து நான் பக்கத்தில் போனாலே நான் தள்ளிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்காத அவமானமா, குடும்ப வறுமைக்கு பசிக்கு போய் மாங்காய் கொய்யாக்காய் அந்த இருக்கிற பழங்களை போய் பறித்து சாப்பிடுவோம், திருடிட்டன்னு கட்டி வச்சு அடிப்பாங்க, அதில் பார்க்காத அவமானங்களா? கரகாட்டத்தில் ஆட போகும்போது நான் மட்டும்தான் ஆடப்போம், குடும்பத்தையே பேசுவாங்க, எல்லாத்தையும் சொல்லி பேசுவாங்க.
அப்போ பார்க்காத அவமானமா. அதுக்கப்புறம் என் மனைவி பாவாடையை கட்டிக்கிட்டு நாங்கள் அவ்வளோ மக்களை சந்திச்சிருக்கோம். அப்போ பார்க்காத அவமானங்களா? எத்தனை பேர் பஸ்ஸில் கையை விட்டு எத்தனை பேர் நான் அடிச்சிருப்பேன். எத்தனை பேர் என் காது படவே அந்த கூட்டத்தில் பேசியிருப்பாங்க என் மனைவியை, என் குடும்பத்தை. அப்போ பார்க்காத அவமானமா? அதனால் அதுக்காக வந்து நான் கௌரவம் இல்லாத ஆள் கிடையாது. எனக்கும் புழுவாக இருந்தாலும் கூட அந்த ஒரு இது இருக்கும்ல, துடிப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி நானும் நல்லா இறங்கி பண்ணுங்க. சுயமரியாதைக்கு ஒன்றுனா அந்த இடத்துல நான் என்னை அறியாமல் நான் 199% பொறுமையாக தான் இருப்பேன். அந்த 1% கோவப்பட்டேன் அப்படின்னா நான் முட்டாளாயிருவேன். சண்டையெல்லாம் போட மாட்டேன் யார்கிட்ட போய். இப்போ ஒருத்தவங்க மேலே கோவப்படனா கூட சண்டை போட மாட்டேன். அவங்கள்ட்ட ஒதுங்கி நடப்பேன், அவ்வளோதான். நம்ம எதிரி கொடுக்குற தண்டனை அவங்கள சண்டை போட்டு நம்ம மன உளைச்சலை வளர்த்துக்கிறது கிடையாது. அவங்க முன்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். நீனும் அது மாதிரி சிரிச்சுக்கிட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லணும், அவ்வளோதான். பிறக்கிறது ஒரு முறை, இறக்கிறது ஒரு முறை, இதுக்கெல்லாம் இடைப்பட்ட வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம அவ்வளோக்கு படிக்காட்டாலும் நிறைய அனுபவங்கள் இப்படி கற்றுக்கிட்டது தான். அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே பட்டு ஏமாற்றங்கள், எவ்வளோ ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்து இப்போ முன்னாடிலாம் பக்குன்னு இருக்கும். இப்போ ஆமாம், ஏதோ அதாவது காலம்தான் சரியான ஒரு மருந்து. ஒரு மனிதனுக்கும் மனுஷிகளுக்கும் எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் தான் சொல்லித்தரும். கண்டிப்பாக. அந்த நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலுமே ஏறாது. எனக்கு ஏறல, புரியுங்களா? அதனால் அனுபவம் தான். அதனால் எவ்வளோ ஏற்ற இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தால் தான் வாழ்க்கை. அதை சமாளித்து போக கற்றுக்கணும். 3 நிலை மனிதனுக்கு: மனிதன், மாமனிதன், மனிதருள் புனிதன். இப்போ மனிதனாக நம்ம இருக்கணும், மனுஷனாக இருக்கணும், சரிங்களா? அதை தாண்டிட்டோன்னா மாமனிதன், சாதனையாளன். அதை தாண்டிட்டா புனிதன். புனிதங்கிறவன் எல்லாத்தையும் திறந்துட்டு எதாக இருந்தாலுமே பொதுவில் யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் சரி, ஒவ்வொரு ஆணுக்கும் சரி, ஒரு பெண் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. முதல்ல அம்மா போனதுக்கப்புறம் மனைவி. உங்களோட மனைவி உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர், எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்னே உங்களோட கரியருக்கும் சரி, உங்களோட வாழ்க்கைக்கும் சரி? நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நான் என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு நான் பாட வர்றேன், என்ன அதை பற்றி தான் நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன இவ்வளோ விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைண்ணே, ஈவெண்ட்டையும் தாண்டி உங்களுக்கு ஃபேன்ஸ் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ அதற்காக தான் இந்த விஷயங்களையும் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சினி உலகத்துக்கு நன்றி. ஏன்னா என்கிட்ட வந்து இன்டர்வியூ இதை பற்றி தான் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல. ஏன்னா சினி உலகத்தில் வந்து ஒரு பேட்டி கிடைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் நான் கேட்காம இவ்வளோ விஷயத்தை கேட்டிருக்காரு. தம்பிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் மனைவி என்னது சொல்கிறது, அம்மா மனைவி எல்லாமே எனக்கு கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கடைசியாக எனக்கு ஒரு ஆசை, வண்டியில் நெல் வரும் பாட்டு மட்டும் எனக்காக ஒரு வாட்டி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்காக பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக. நான் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சேனலுக்குன்னு தனியாக இருக்கிறப்ப எந்த பாட்டு வேணாலும் பாடத்தான் போகிறோம். இதோட முடிய போகிறது கிடையாது. இல்லை, அடுத்தடுத்து நிறைய சாதனைகள் பண்ணி வெளியில் வரப்போகுது. அதெல்லாம் ஜெயிக்கும் போது சினிமாவில் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் கடைசி கிடையாது, இதுதான் ஆரம்பம் அப்படி வச்சுக்கிடுவோம். ஓகே. வண்டியில் நெல் வரும், வண்டியில் நெல் வரும், வண்டியில் நெல் வரும், அம்மாவுக்கு வண்டியில் நெல் வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். சூப்பர்ண்ணே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றிண்ணே. பாடலுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. மனசில் இருக்கிற விஷயங்களை அழகாக வெளியில் கொண்டு வர யுக்தி தெரிஞ்ச ராகுலுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினி உலகம் குடும்பத்தாருக்கும் சினி உலகம் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபாலோவர்ஸ் வந்துலாம் மறந்துடாதீங்க. சினி உலகம் சேனலை எப்போவுமே நீங்கள் பார்க்குறப்பலாம் லைக் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கலைஞர்களை வளர்த்து ஒரு பொறுப்பை அவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ரெட்ரோ ஃபெஸ்ட்டுக்கு முதல் முறையாக வந்து அப்படி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய கான்செர்ட் வந்து மலேசியாவிலையும் சென்னையிலையும் இன்னும் உலக நாடுகள்லையும் என் பேரில் கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் கான்செர்ட் வந்து நம்ம ரெட்ரோ ஃபெஸ்ட்டு. நான் ரெட்ரோ ஃபெஸ்ட் குடும்பத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே வாங்க, என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். நன்றிண்ணே. நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.